கூலி படத்தோடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு நிறைய பேர் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. படத்தில் சத்யராஜ் என்னமோ ஒரு மிஷன்லாம் ஆப்ரேட் பண்ணுறாரு. டெஸ்லா காயில் மரம்லாம் காட்டுறாங்க. ஒரு சேர் இருக்குது, வாட்ச்லாம் காட்டுறாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு டைம் ட்ராவல் மூவி அப்படின்னு நிறைய ஃபேன் தேரிஸ்லாம் வந்து உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஆடியன்ஸ்கிட்ட அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. எவ்வளோ நாளைக்கு தான் வந்து கேங்ஸ்டர், போதைப்பொருள், கொலை கொள்ளைன்னு லோக்கி அந்த உலகத்துக்குள்ளே இருப்பார், ஒரு புது ட்ரை பண்ணுறாரு அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பை நேச்சுரல் ஆடியன்ஸ்க்கு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் படத்தில் அது நடக்கலை. நாம் என்ன பண்ண போகிறோம்? வாட் இஃப் கூலி இஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, வாட் இஃப் கூலி இஸ் அ டைம் ட்ராவல் மூவியாக இருந்தால் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு மூவி மேன். ஆக்சுவல் படத்தில் வந்து கிளைமேக்ஸில் தான் 30 வருடங்களுக்கு முன்பு என்ன நடந்ததுன்னு ஃப்ளாஷ்பேக் போவாங்க. ஆனால் நம்ம கதையில் ஓப்பனிங்கே 30 வருடங்களுக்கு முன்பு தான். ரஜினியும் சத்யராஜும் வந்து கூலி தொழிலாளியாக ஹார்பரில் வேலை செய்கிறாங்க. ரஜினி வந்து கூலி தொழிலாளர்கள் சங்க தலைவராக இருக்கிறார். இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் ஒரு கண்டெய்னரில் ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் வந்து வருது. அது என்னவோ ஸ்க்ராப்னு நினச்சி தூக்கி போடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து பார்க்க ஒரு சேர் மாதிரி இருக்குது. அது கூட கொஞ்சம் ஒயர் கியர்லாம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் இருக்குது. அது என்னன்னு தெரியாமல் சத்யராஜ், ரஜினி அதை கொண்டு போய் அவங்களுக்கே தெரிந்த ஒரு ரகசிய இடத்துல வந்து வச்சிடுறாங்க. அப்புறமா அது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு கப்பலில் போக அதில் நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் பயணம் பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு நடுக்கடலில் வெளிநாட்டு கப்பல் படை வந்து சரௌண்ட் பண்ணி அந்த கப்பலை பிடிச்சிடுறாங்க. அதில் போதைப் பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் இருக்க தொழிலாளிகள், கூலிகள் எல்லாருமே வந்து கைது பண்ணிடுறாங்க. போதைப் பொருள் கடத்தின கப்பல் முதலாளி சில கூலிகளை குற்றவாளிகளாக அந்த கப்பல் படைக்கு ஒப்படைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்படி ஒப்படைக்கப்பட்ட அந்த கூலிகள் குற்றவாளிகள் அப்படின்னு கொல்ல திட்டமிடுறாங்க அந்த கப்பல் படை. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரஜினி போய் அங்கே கூலிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. நிறைய கூலிகள் இறந்து போகிறாங்க. சில கூலிகளை மட்டும் அவர் காப்பாற்றிடுறாரு. தன்னுடைய சக கூலிகள் நிறைய பேர் இறந்ததுக்கு காரணம் அந்த கப்பல் முதலாளி தான் அப்படின்னு தெரிஞ்சு வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக அவங்க முதலாளியை கொலை பண்ணுறாரு. கொலை பண்ண பிறகு அந்த முதலாளி ஆட்கள் ரஜினியை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் சத்யராஜ் ரஜினியை காப்பாற்றி வேகமாக கொண்டு போகிறார். எங்கே கொண்டு போகிறாருன்னா அவங்களுடைய ரகசிய இடத்துக்கு கொண்டு போய் அவரை காப்பாற்றுறாரு. அங்கே அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ அவங்க வச்சுருக்கிற அந்த சேர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆப்ரேட் பண்ண நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அந்த சேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பவர் கொடுத்து அது என்னன்னு சத்யராஜ் நோண்டிகிட்டே இருக்கார். பதட்டத்தில் இருக்க ரஜினி அந்த சேரில் போய் உட்காந்து தம் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்படி அந்த சேரில் கை வச்சோடனே அவர் கைக்கடியில் டக்குன்னு ஒரு ஸ்லைட் ஆகி அந்த சேருடைய கைப்பிடிக்கு கீழே ஒரு கோல்டன் வாட்ச் இருக்கிறத பார்க்குறாரு. இந்த இடத்துல இப்படி ஒரு வாட்சா அப்படின்னு எடுத்து இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையில் போட ட்ரை பண்ணுறாரு. இப்போ அங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க சத்யராஜ் ஆக்சிடென்டலாக அந்த மிஷினை ஆக்டிவேட் பண்ணுறாரு. அது ஒரு டைம் ட்ராவல் மிஷன். ரஜினி அந்த வாட்சை நோண்டிகிட்டு இருக்காரு. டக்குன்னு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே அங்கே ரஜினி டிஸப்பியர் ஆகிடுறாரு. சத்யராஜுக்கு ஷாக். அந்த சேர், அது கூட இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த டைம் ட்ராவல் மிஷினில் ஏற செட் பண்ணிக்க முடியும். அந்த சேரில் ஏறி உட்காந்த பிறகு அந்த வாட்சில் அவங்க எந்த மந்த் அண்ட் டேட்டுக்கு போக முடியும், எந்த டைமுக்கு போகலாம் அப்படிங்கிறத அதில் செட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. ஆக்சுவலாக என்னென்னா அந்த சேரும் அந்த வாட்சும் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டால் கனெக்ட் செய்யப்பட்டது. ரெண்டுத்துலேயும் ஒரு டைமில் ஹை சோர்ஸ் எனர்ஜியை கொடுக்கும்போது அந்த சேம் எனர்ஜி சோர்ஸால் ரெண்டு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டால் இங்கே என்ன நடக்குதோ டைமில் அவங்க முன்னாடி போனாலும் சரி பின்னாடி போனாலும் சரி அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸோடைய தன்மை சிமிலராக இருக்கும். ஸோ தட் அவங்க எந்த டைமில் இருந்து அதை ரீசெட் பண்ணாலும் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சின்ன சயின்ஸ் ஃபிக்ஷனை வச்சு அப்படி பில்ட் பண்ணப்பட்டது அந்த டைம் ட்ராவல் சேர் அண்ட் வாட்ச். இப்போ ரஜினி திடீர்னு பாஸ்ட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போய் ஒரு கேலண்டர் டேட்லாம் பார்த்துட்டு எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு அவருக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கோல்டன் வாட்ச் ஏதோ நோண்டி ஒரு பட்டன் அமுக்கிறாரு. திடீர்னு அவர் அந்த சத்யராஜ்கிட்ட அந்த தங்கியிருந்த ரகசிய இடத்துக்கே வந்துடுறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, இப்போ நான் வந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். நான் போகும்போது அங்கே கேலண்டர் டேட்டில் இது ஏற்கனவே நடந்த சம்பவம், அதே சம்பவம் எனக்கு திரும்ப நடந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னும்போது தான் ஓகே இது ஒரு டைம் ட்ராவல் மிஷன் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இவங்க வாட்சை பார்க்கும்போது எந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு போக முடியுமோ அதை செட் பண்ணிவிட்டு இந்த மிஷன் ஆப்ரேட் பண்ணால் நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த நைட்டே வந்து நாம் நடந்த தப்பை வந்து திருத்திடலாம், நம்ம ஒரு கொலை பண்ணோம் இல்லையா, அந்த கொலையை வந்து சரி செஞ்சிட முடியும் அப்படின்னு சத்யராஜ் சொல்லி டைம் ட்ராவல் பண்ண வைக்கிறாரு ரஜினியை. ரஜினி வாட்செல்லாம் கட்டிக்கிட்டு முதலாளியை கொலை பண்ணார் இல்லையா, அதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி போனால் போதும், கொலை பண்ணாமல் நாம் வந்து இந்த சம்பவத்தை தடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த டைமை வாட்சில் செட் பண்ணிவிட்டு சத்யராஜ் ஆப்ரேட் பண்ணுறாரு. ரஜினி மாயமாக போகிறாரு. கரெக்டாக 10 நிமிஷம் முன்னாடி போகிறாரு. ஆனால் வேறு சில சம்பவங்களால் எதிர்பாராத விதமாக ரஜினி மறுபடியும் அவங்க முதலாளி அங்கே கொண்டுடுறாரு. அதை அவரால் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருக்குது. இப்போ வேறு வழி தெரியாமல் பட்டனை ரீசெட் பண்ணி வாட்ச் மூலமாக திரும்ப நிகழ்காலத்துக்கே வந்துடுறாரு. சத்யராஜ் வந்து என்ன தடுத்துட்டியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அது நடந்துருச்சுன்னு சொல்லவே சரி அப்போ இன்னும் நம்ம பாஸ்ட்டுக்கு போய்
நம்மளுடைய கூலிகள்லாம் காப்பாற்றலாம், அவ்வளோ பேர் இறந்தாங்க இல்லையா, அந்த சம்பவமே நடக்காமல் அந்த கண்டெய்னருக்கே நம்ம கூலிகள் அனுப்பாமல் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை வந்து செட் பண்ணி திரும்ப மிஷன் ஆப்ரேட் பண்ணுறாரு சத்யராஜ். ரஜினி மறுபடியும் பேக்கில் போகிறாரு, போயிட்டு அந்த சம்பவத்தையும் தடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கேயும் வந்து சில காரணங்களால் அவங்களால அதை தடுக்க முடியல. திரும்ப ரஜினி ரீசெட் ப்ரெஸ் பண்ணி இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்து பார்க்கும்போது தான் நிகழ்காலத்தில் அந்த இடத்துல டைம் மிஷினையும் காணும், சத்யராஜையும் காணும். அவர் ஒரு வாட்சோடு நிற்கிறாரு. இங்கே இருந்ததுக்கான எந்த தடையுமே இல்லை, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன ஆனது அப்படின்னு அவருக்கு தெரியல. பின்னாட்களில் தான் ரஜினிக்கு தெரிய வருது, ஒரு தீ விபத்தில் தனது குடும்பத்தை காப்பாற்றும் முயற்சியில் சத்யராஜும் அவருடைய தங்கை, அதாவது ரஜினியுடைய மனைவியும் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன ஆனது, எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் தகவல் இல்லை. இப்போ ரஜினி கையில் அந்த டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாட்ச் இருக்குது, ஆனால் டைம் ட்ராவல் மிஷினை காணும். இது ரெண்டும் சேர்ந்தால் பின்னாடி போய் சத்யராஜுக்கு என்ன ஆனது அப்படின்னு அவர் பார்க்கலாம், இல்லை அவரை காப்பாற்றலாம். ஆனால் அந்த மிஷின் எங்கே இருக்குதுன்னு தெரியல. வாட்சை மட்டும் வச்சுக்கிட்டு ரஜினி இருக்கிறாரு. காலங்கள் கடக்குது. 30 வருடங்கள் கழித்து நிகழ்காலத்துக்கு கதை வருது. இப்போ 30 வருடங்களுக்கு முன்பு இறந்து போன முதலாளி இருக்கார் இல்லையா, அவருடைய மகனான சைமன், அவன் தான் இப்போ இந்த ஹார்பரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வசம் தான் இருக்குது. அவன் வந்து ஹார்பரில் நிறையா கள்ளக்கடத்தல், கொலைன்னு சொல்லி இல்லீகலான விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்கான். நிறைய பொருட்களை வந்து அந்த கள்ளக்கடத்தலில் வந்து முக்கியமாக தங்க வாட்சுகள், நிறைய வாட்சுகளை வந்து இம்போர்ட் பண்ணுறான். நிறைய கடத்தல் வாட்சுகளை வந்து குவிக்கிறான். இப்படி இருக்கும்பொழுது இந்த ஹார்பரில் என்ன நடக்குது அப்படின்னு போலீஸோட ஒரு உளவாளியாக உள்ள ஒரு ஆள் வந்து இருக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஷோபின். ஷோபின் வந்து இந்த நாகார்ஜுனா, அதாவது சைமன், அந்த நாகார்ஜுனாவுடைய வலது கையாக இங்கே ஹார்பர் ஃபுல்லாக அவன் தான் பார்த்துக்கிறான் அடியாலாம். ஆனால் உண்மையே இந்த ஷோபினும் அவனுடைய மனைவி ரச்சிதா, இவங்க 2 பேருமே வந்து ஒரு கான்ஸ்டபிளாக இருந்தவங்க, உளவாளியாக உள்ளே வந்தாங்க. ஆனால் அவங்க திட்டம் போடுறாங்க, நம்ம கான்ஸ்டபிளாக இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம், வெறும் 4 மெடல் தான் கிடைக்க போகுது. அதுக்கு பதிலாக இங்கே இருந்தால் நம்ம கோடிக்கணக்கான அமௌண்ட் எடுத்து சுட்டிட்டு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்பர்லேயே இருந்துக்கிட்டு சைமன், அதாவது நாகார்ஜுனா கீழே வேலை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற பொருட்கள், கள்ளக்கடத்தல் பொருட்கள்லாம் நைஸாக அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சௌபினுக்கு திடீர்னு ஒரு டவுட் வருது. ஏன் வந்து குறிப்பிட்ட இந்த வாட்சை மட்டும் நிறைய வந்து கள்ளக்கடத்தல் பண்ணுறாங்க, சிலதை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ வாட்சுகளை வந்து என்னுடைய முதலாளி, அதாவது சைமன் சொல்லக்கூடிய நாகார்ஜுனா வந்து ஏன் இவ்வளோ வாட்சுகளை சேகரிக்கிறார் அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் வருது. தன்னுடைய மனைவியை விட்டு நாகார்ஜுனோட பையனை போய் காதலி, அப்படி காதலித்து அங்கே என்னென்ன கடத்துறாங்க, எதுக்காக இந்த வாட்செலாம் வச்சுருக்காங்கங்கிற உண்மையை வந்து கண்டுபிடி அப்படின்னு வேவு பார்க்க அனுப்புகிறாரு. ரச்சிதாவும் வந்து பயங்கரமான ஒரு ஈவலாக அங்கே வேலை செய்கிறாங்க. ஆனால் எப்படி ரச்சிதா அங்கே போய் நடிக்கிறாங்களோ அதே மாதிரியே ஷோபினும் வந்து தன் மனைவி அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே அவளை கைட்டு விட்டுடணும், அவளையும் கொண்டுடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இவர் இருக்கார். அதாவது ரச்சிதா எப்படி வந்து நாகார்ஜுனோட பையனை பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் ஷோபினும் அவருடைய மனைவியை பார்க்குறாரு. அதை பற்றி அவன் துப்பு தொலைக்கி பார்க்கும்போது தான் 30 வருடங்களுக்கு முன்பு ஒரு டைம் ட்ராவல் மிஷின் இருந்ததாகவும் அது வந்து காணா போயிடுச்சு, அதை வந்து நாகார்ஜுன் தான் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற உண்மை வந்து ஷோபினுக்கு தெரிய வருது. அந்த ஹார்பருக்குள்ளே தான் அந்த டைம் ட்ராவல் மிஷினை வந்து வச்சிருக்கிறாங்க, பத்திரமா அங்கே தான் வந்து இருக்குது அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச உடனே அப்போ இந்த மெசேஜை, அதாவது அந்த டைம் ட்ராவல் மிஷினை இயக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மெசேஜை நம்ம நாகார்ஜுனாவுக்கு இன்டெரக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே நம்மளை கூப்பிடுவாங்க, அப்போ நெருங்கி போய் அந்த மிஷினை எப்படியாவது நம்ம தூக்கிடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. இந்த மெசேஜை கேட்ட உடனே நாகார்ஜுனாவே கிளம்பி வந்துடுறாரு. ஹார்பருக்கு வந்த பிறகு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஸ்ருதி ஹாசனையும் ரஜினியும் கூப்பிட்றாரு. அவங்களும் அந்த ஹார்பருக்கு போகிறாங்க. அப்போ தான் முதல்ல நாகார்ஜுனாவும் ரஜினியும் சந்திக்கிறாங்க. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஸ்பார்க் ஏற்படுது. நாகார்ஜுனா சைலண்டாக கண்டுபிடிச்சிட்டாரு யார் ரஜினி அப்படின்னுட்டு, ஆனால் வெளில அதை காட்டிக்கல. இதற்கிடையில் நாகார்ஜுனா வந்து அந்த வண்டியில் போய் என்ன இருக்குது பாரு அப்படின்னு ரஜினிகிட்ட சொல்கிறாரு. போய் ரஜினி பார்க்கும்போது தான் ஷோபின் அங்கே வந்து இறந்து கிடக்கிறாரு. அப்போ தான் அவர் சொல்ல வர்றாரு, என் கூட்டத்துக்குள்ளேயே ஒரு உளவாளி இங்கே உள்ளே வந்து சில வேலைகளை பார்த்துருக்கான், அவனை தான் கதையை முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாகார்ஜுனாவுக்கு ஏற்கனவே இங்கே நடக்கிற சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்ருக்கு. நாகார்ஜுனாவுடைய பவரே அவர் அங்கே இல்லைனா கூட இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார். ஓரளவுக்கு ரஜினி யாருன்னு கெஸ் பண்ணுறாரு, ஷோபின் பண்ண விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரியுது அப்படிங்கிறது மர்மமாகவே இருக்குது. இப்போ நாகார்ஜுனாக்கு என்னென்னா, இந்த டைம் ட்ராவல் மிஷினை இயக்கிட்டோம் அப்படின்னா பாஸ்ட்டுக்கு போய் தன் அப்பா கொல்லப்படுறதை வந்து தடுக்கலாம், அப்படின்னா கொலை பண்ணது யாருங்கிறது கண்டுபிடிச்சி அவனை பழி வாங்கலாம். அதனால் நாகார்ஜுனாவுக்கு இப்போ அந்த டைம் ட்ராவல் மிஷின் தேவைப்படுது. நாகார்ஜுனா தன்னுடைய அடையாட்களை வச்சு ஷோபினுடைய டெட் பாடி வந்து டிஸ்போஸ் பண்ணுறாரு. அப்படி டிஸ்போஸ் பண்ணும்போது ஷோபின் வந்து உண்மையாகவே சாகாமல் அவன் பிழைச்சிட்றான். பிழைச்ச ஷோபின் வந்து தப்பிச்சு போய் அவனுக்கும் இப்போ அந்த டைம் ட்ராவல் மிஷினை பற்றி விஷயங்களாக தெரிஞ்சு போயிடுது. அவனும் இன்னொரு பக்கம் டைம் ட்ராவல் மிஷினை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு முனைப்பாக இருக்கான். ஏன்னா இப்போ ஷோபினை சுற்றி நாகார்ஜுனோட ஆட்கள் இருக்கிறாங்க, அவனை கொலை பண்ண பார்க்க போகிறாங்க, தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். இதுவே டைம் ட்ராவல் மிஷின் இருந்து ரிவர்ட்டில் போயிட்டா, பேக்கில் போனோம் அப்படின்னா நாகார்ஜுனாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமே தடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் போனால்
நாகார்ஜுனாவே அவன் கொலை பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவன் வந்து உட்காரலாம் அப்படின்னு பல திட்டங்களை அவனும் வச்சுருக்கான். ஸோ இப்போ டைம் ட்ராவல் மிஷின் நாகார்ஜுனா கையில் போனால் அவனுக்கு சில பெனிஃபிட்டு, ஷோபின் கையில் போனால் அவனுக்குன்னு சில காரியங்கள் இருக்குது, இந்த பக்கம் ரஜினிக்கு கிடைச்சா இன்னும் பேட்டில் போய் அவருக்கும் சில காரியங்கள் முடிக்க முடியும்னு அந்த டைம் ட்ராவலை சுற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ அந்த டைம் ட்ராவல் மிஷின் இருக்க இடத்துக்கு வந்து நாகார்ஜுனா ரஜினியை கூப்பிட்டு போயாச்சு, ஸ்ருதி ஹாசன் இருக்காங்க, இப்போ அதை இயக்கணும், கையில் வாட்சை கட்டிட்டு ரெடியாகி ரஜினி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நைஸாக நம்ம பேக்குக்கு போயிடலாம் அப்படின்னு ரெடியாகி போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல தந்திரமா நாகார்ஜுனா ரஜினியை அடித்து போட்டு அந்த வாட்சையும் வாங்கிட்டு ஸ்ருதி ஹாசனை மிரட்டி அந்த டைம் ட்ராவல் மிஷின் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறதையும் கற்றுக்கிறாரு. இப்போ ரஜினி சாக போகிறாரா பிழைக்க போகிறாரா, டைம் ட்ராவல் மிஷின் வில்லன் கையில் போயிடுச்சு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற இடத்துல தான் இடைவேளை போடுறோம். இன்டர்வலுக்கு பிறகு வாட்ச் கிடைச்ச உடனே அதை வச்சுக்கிட்டு டைம் ட்ராவல் பண்ணுறாரு நாகார்ஜுனா. அவங்க அப்பா இருக்கிறதுக்கு 10 நிமிடத்துக்கு முன்பு போய் ரஜினியை போட்டு தள்ளணும் அப்படின்னு அவர் கிளம்புறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், படத்துடைய ஆரம்பத்தில் ரஜினி இதே மாதிரி அந்த முதலாளியை கொல்லாமல் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் நம்ம அந்த கொலை செய்யாமல் இருக்கலான்னு போனார் இல்லையா, ஆனால் கொலை செஞ்சுட்டாருன்னு அப்போ பார்த்தோம். அப்போ ஏன் பண்ணாருன்னா, இப்போ போகிற நாகார்ஜுனா அங்கே போய் ரஜினியை கொல்ல முயற்சி பண்ண அதுக்கு கவுண்டராக தடுக்க போகிற ரஜினி தான் தவறுதலாக அவங்க அப்பா அந்த முதலாளியை கொலை பண்ணிடுறாரு. ஸோ அப்போ அந்த கொலையை ஏன் தடுக்க முடியலன்னா அதுக்கு டைம் லைனில் இங்கே போன நாகார்ஜுனா ஒரு காரணமாக இறந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டைம் கிளிச் வந்து அங்கே இருக்குது. ஸோ மறுபடியும் ரீசெட் பண்ணி நாகார்ஜுனா நிகழ்காலத்துக்கே வந்துடுறாரு, அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தில். இப்போ நிகழ்காலத்துக்கு வரும்போது ஷௌபினுடைய கண்ட்ரோலில் அந்த இடம் வந்துடுது. ஷௌபின் வந்து இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாகார்ஜுனாவே கிட்டத்தட்ட கொலை பண்ண முயற்சி பண்ணுற அளவுக்கு ஆயிடுறாங்க. நாகார்ஜுனா ஷௌபின் இவங்க 2 பேருக்கு இடையில் டைம் ட்ராவல் சிக்கி தவிக்குது. இவங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா இவங்களோட பவர்ஃபுல்லாக வேணும், நான் ஒரு ஆள் பத்தாது அப்படின்ற போது தான் ரஜினி பழைய குடிகளை காப்பாற்றினார் இல்லையா, சில குடிகளை அவங்களாம் வெவ்வேறு ஸ்டேட்டில் ஒரு தாதாவாக இருக்கிறாங்க, அவங்களுடைய துணையெல்லாம் கூப்பிட்றாரு. எப்படி ஜெயிலரில் வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டான்ஸ் கையில் வச்சிருப்பாரோ, ஆக்சுவலாக இந்த படத்தையும் அப்படி வச்சிருக்காரு. அப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ரூம்குள்ளே போட்டு மேன்ஷனில் மூடி வச்சிருக்காருங்கிறது நல்லா இருக்காது. இப்படி ரஜினியால் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கி தாதாவாக இருக்கக்கூடிய அவருடைய பழைய கூலி நண்பர்கள் வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து வந்து அவருக்கு உதவி செய்கிறாங்க. அதன் மூலமாக அந்த டைம் ட்ராவல் மிஷினை வந்து எப்படியோ அவர் ரஜினி திரும்ப பிடிச்சிடுறாரு. இப்போ ரஜினிகிட்ட வந்து டைம் ட்ராவல் மிஷின் இருக்குது, அந்த வாட்ச் மட்டும் ஷோபின்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட வந்து வாங்க முயற்சி பண்ணும்போது அங்கே ஆல்ரெடி அந்த வாட்ச் குவியலாக இருக்குது. அவ்வளோ வாட்சை வாங்கி இம்போர்ட் பண்ணி கடத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த எந்த வாட்ச்னு நாகார்ஜுனா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார் இல்லையா, அந்த வாட்ச் குவியலில் தூக்கி ஒரிஜினல் வாட்சை ஷோபின் உள்ளே போட்டுடுறாரு. அந்த அவ்வளோ வாட்சுக்கு நடுவில் இந்த வாட்ச் உள்ளே போய் விழுந்தோடனே இப்போ ரஜினிக்கு இது எந்த வாட்ச் அப்படின்னு தெரியல. அந்த எல்லா வாட்சையும் எடுத்து பின்னி அதாலே போட்டு ஷோபினை அடித்து அவரை கொன்று கடலில் தூக்கி போட்டுடுறாரு. டைம் ட்ராவல் மிஷின் அந்த வாட்ச் எல்லாத்தையும் கடலில் போட்டு அவர் போயிடுறாரு. ஹார்பரில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரஜினி ஸ்ருதி ஹாசன் கிளம்பும்போது திடீர்னு யாரோ வந்து கருப்பு தண்ணி போட்டு அவங்கள மூடி கடத்திடுறாங்க. சில நாட்கள் கழித்து அந்த துணி வந்து விளக்கப்படுது. ரஜினி வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்கிறாரு, சுற்றி அடியாட்கள் அந்த கேங்ஸ்டருக்கு நடுவில் ஹெலிகாப்டரில் அமீர் கான் வந்து இறங்குறாரு. அந்த ஓநாய்களோடு வந்து இறங்கி வராரு. வந்த பிறகு நீதானா அது ஹார்பரி சுத்தமாக காலி பண்ணி என்னுடைய ஆட்கள்லாம் தூக்கிட்டியா, இதுக்கப்புறம் நீ தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நீ ஒன்றை மாதிரி ஆள் தான் எனக்கு வேலைக்கு வேணும், ஒரு தாதாவாக வேணும் அப்படின்னு சொல்லி, உன்னை எங்கேயோ பார்த்துருக்க நீ, ஓ நீதானா அப்படின்னு அவனை கனெக்ட் பண்ணிக்கிறாரு. கனெக்ட் பண்ண பிறகு எல்லாம் முடிஞ்சு கிளைமேக்ஸ் அப்போ உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், ஒரு அதிசயமான ஒரு பொருள் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை அவங்க ஆட்கிட்ட சொல்லி ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறாரு. அப்படி ஓப்பன் பண்ணோம்னா அது வந்து அந்த டைம் ட்ராவல் சேர். இந்த டைம் ட்ராவல் விஷயம்லாம் அமீர் கானுக்கு தெரியாதால அது ஏதோ ஒரு சேர்ன்னு சொல்லி இது உனக்கு பரிசு அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாரு. ஸ்ருதி ஹாசன் அதெல்லாம் பயப்படாதீங்க, நம்ம மட்டும் அந்த வாட்ச் இல்லையே எல்லாத்தையும் தூக்கி கடலில் போட்டுமே, அதனால் அதை பற்றி ஒரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல அமீர் கான் எல்லா டீல் பேசி முடிச்சு ஹார்பருக்கே நீ தான் இதுக்கப்புறம் தலைவர், நீ இதுக்கப்புறம் உன் கூலிகளையும் கரெக்டாக பார்த்துக்கோ, என் பிஸ்னஸையும் கரெக்டாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே அவரை பெரிய டான் ஆகி ரஜினியை விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ அந்த இடத்துல அந்த டைம் ட்ராவல் மிஷின் இருக்குது. ரஜினி அப்படி பின்னாடி கை கட்டுறாரு, அவரோட கையில் அந்த டைம் ட்ராவல் வாட்சும் இருக்குது. அதோட எங்கள் பார்ட் 2 அப்படின்னு போட்டு முடிக்கிறோம். இது வந்து சும்மா ஒரு அரை மணி நேரத்தில் யோசிச்சா வரக்கூடிய அவுட்லைன் தான். 50 கோடி ரூபா சம்பளம் எனக்கு கொடுத்தாங்கன்னா இதை விட இன்னும் நல்லாவே பெட்டராக உள்ள டீட்டெயில்டாக எழுத முடியும். ஸோ உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்தது, இதில் இன்னும் என்ன விஷயங்களை ஆட் பண்ணலாம், என்ன மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்கலாம்னு உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் வாட் இஃப் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். இந்த படங்கள் இப்படியா இருந்தால் எப்படி இருக்கும்னு கமெண்ட்டில் போடுங்க. அந்த மாதிரி வீடியோக்குள்ளே நம்ம போடுவோம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜி கே மூவி மேனுடன். நன்றி.